Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான கிட்ஸ்க்குலாம் பிடிச்ச ஒரு தோசை வெரைட்டி பார்க்க போறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து இப்பி நூடுல்ஸ் வந்து எடுத்துர்க்கேன். நீங்க எந்த பிராண்ட் வேணா சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணில வந்து மசாலா பாக்கெட்ல இருக்க மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன். வேற எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம வந்து நூடுல்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதிலே வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நான் வந்து தனியாக வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு தோசை கல் வச்சுக்கலாம். எப்பயும் போல் நார்மலான ஒரு தோசை வந்து ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துருக்கேன். நான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே செஞ்சு வச்சுருக்க நூடுல்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. வீட்டிலே டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ தோசையை வந்து அப்படியே மடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்டஃப்டு தோசை வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இதுவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.